இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். யாரெல்லாம் சென்னையை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எவன், நோ நீட் டு டை, கம் டு மை பிளேஸ், ஐ ஷோ யூ வாட் இஸ் எவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சென்னை அவங்கன்னா சென்னைன்றியே, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளை யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குற பிளேஸு. இவ்வளோ நாள் நம்மளாம் ஒர்த்து கிடையாது, அந்த அவ்வளோ பெரிய ஆண்லாம் கிடையாது அப்படின்றதுக்கு இல்லை, ஆக்சுவலாக நீயும் ஒரு ஒர்த்து தான், நீ தான் இவ்வளோ நாள் டம்மியாக நினச்சிட்ருக்குன்னு நம்மளையே நினைக்க வைக்கிற பிளேஸு. ஜாதி மதம், நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்னு நினைக்கிற பேசிகிட்டு இருக்க இடத்துல உலகத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மனுஷங்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிற இடம். யூஸ்வலாக இந்த டைலாக் சொல்லுவாங்க, படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான உழைப்பும் அறிவு இருந்தால் நீங்களும் அந்த நைட்டி கம்பெனியோட ஓனர் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியே இருக்கார். சென்னை பீப்புளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், சென்னை மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய மழை, புயல், வெயில், எவ்வளோ தான் பள்ளம் தோண்டி புது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை மெட்ரோ எது கட்டினாலும் எப்படி அதெல்லாம் தாங்கி சென்னை நிற்கிதோ அதேமாரி தான் சென்னை பீப்புளோட மைண்டும் சரி, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சரி. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் சென்னை எப்படி நிற்கிதோ அதுமாரி அவங்களும் தனி மனுஷனாக நிற்பாங்க. இவ்வளோ பேசுகிறேனே நான் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நான் பிறந்த ஒரு மதுரையை பற்றி பேச விஷால் சமுத்திரக்கடியில் இருக்காங்க. சென்னையை பற்றி நாங்கள் தான் பேசியாலும்